நம்ம தான் நிறைய பேர் SA20 பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் SA20 பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. SA20 வின் பண்ண டீமுக்கு 4 பாயிண்ட், மேட்ச் டிரா ஆனா 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 2 டீமுக்குமே மேட்ச் தோத்தா 0 பாயிண்ட் தான். இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் தராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் 30 இல்லை அதுக்கும் மேற்பட்ட ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இல்லை சேஸ் பண்ணுற டீம் மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னா அவங்க 6 விக்கெட் இல்லைன்னா அதுக்கும் மேலே கையில இருந்து வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் கிடைக்கும். IPL 2 டீம் ஒரே பாயிண்ட்ல ஃபினிஷ் பண்ணாங்கன்னா நெட் ரன் ரேட் பேஸ்ல குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் SA20 அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IPL சென்னையும் RCBயும் 4th பிளேஸ்ல 5th பிளேஸ்ல அடுத்தடுத்து முடிக்கிறாங்க. 2 பேருமே ஒரே நம்பர் ஆஃப் கேம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா எந்த டீமோட நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கும் அந்த டீம் குவாலிஃபை ஆகும். ஆனால் SA20 அப்படி கிடையாது. SA20 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்ரைசர்ஸும் MI கேப்டனும் குவாலிஃபை ஆகுறாங்க. 4th பிளேஸ்க்கு இருக்காங்கன்னா எந்த பேஸில் குவாலிஃபிகேஷன்ஸ் நடக்கணும் அந்த 2 டீமே எந்த டீம் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த டீம் தான் குவாலிஃபை ஆகும். அப்படி நம்பர் ஆஃப் வின்ஸும் ஒன்றே இருந்துச்சுன்னா அடுத்து போனஸ் பாயிண்ட் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுவுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து தான் நெட் ரன் பேஸில் குவாலிஃபை பண்ணுவாங்க. SA20யோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில்